மணிகண்டன் இதுக்கும் சேர்த்து சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் திரு செந்தில் சொன்னதுக்கு நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அதை தாண்டி பிஜேபி ஏதோ உங்க அணி இன்னும் விஜய் எதிர்பார்க்குதா? விஜய் வந்து பிஜேபி விமர்சனம் செய்யறாரு, பிஜேபியோட சேர்ந்ததுக்காக அதிமுக விமர்சனம் செய்யறாரு. அந்த அணியில விஜய் இன்னும் பொருந்துவார்னு நினைக்கிறீங்களா? திரு ஸ்ரீராம் அப்படி கருதுறாரு. சரி, நீங்க கேட்ட கேள்வி கடைசியா வர்றேன். நண்பரான இருந்து ஜென்ம எதிரியா மாறி போய் மீண்டும் ஜென்ம நண்பரான ஸ்ரீராம் சேஷாத்ரி சொன்ன சில விஷயத்துல விடுபட்டது நான் சொல்றேன். அதை கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். என்ன வித்தியாசமா இருக்காரா? ஜென்ம நண்பர் ஜென்ம எதிரி. அவர் ஜோசியத்திலே உட்கார்ந்து இருக்காருங்க அவரு. நான் ஒண்ணு கேட்கிறேன், பிராக்டிகலா பேசுவோம். 2029 வரைக்கும் காங்கிரஸுக்கு திமுகவோட தேவை என்ன இருக்குது? எந்த விதத்திலையும் இப்ப இருக்கிற மத்திய அரசு கவிழ்த்த முடியாது. 99 பேரை வச்சுட்டு அவங்க கவிழ்த்த முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, அப்படி ரொம்ப முக்கியமான பாயிண்ட், தமிழக அரசியல் வரலாற்றில் முதன் முறையாக மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர், ஒரு கிறிஸ்தவரா இருக்கக்கூடிய விஜய், ஒரு வசீகரமான தலைவரா முன்னெடுத்திருக்கிறார். திமுகவுக்கு அப்படியே சல்லிசா மொத்தமா போயிட்டு இருக்கிற அந்த சிறுபான்மை ஓட்ட ஒரு டென்ட் பண்ணுவார். அவரும் கிறிஸ்துவ சமுதாயத்தை சேர்ந்தவரா இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் அவருக்கு இருக்குது. 67 தான் இழந்த ஆட்சியில மீண்டும் பங்கு பெறலாம் அப்படிங்கிற ஆசை காங்கிரசுக்கு இருக்காதா? ஒரு அவங்க முதலமைச்சர் டிமாண்டே இல்ல, துணை முதலமைச்சர் கொடுக்கிறேன்னு விஜய் சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. விடுதலை சிறுத்தைக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்டுக்கு கொடுக்க வேண்டிய 10, 15 இப்படி எல்லாம் பண்ணி காங்கிரஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் மேல, அதாவது தான் காங்கிரஸ் கட்சியில இணைய விரும்பி போன திரு விஜய, உனக்கு இருக்கிற வசீகரத்துக்கு நீ எதுக்கு காங்கிரஸ் கட்சியில சேர்ந்த, நீ ஒரு தனி கட்சி ஆரம்பின்னு அவருக்கு அறிவுறுத்தினதே ராகுல் காந்தி அப்படின்னு அப்ப எல்லாம் பிரபலமான எல்லா பத்திரிகையிலயும் செய்தி வந்தப்ப, இந்த நட்பை நீங்க இந்த இடத்துல கூட்டி கழிச்சு பாருங்க. விஜய் ஒரு அன்டெஸ்டட் திருப்பி திருப்பி சொன்னாலும் அந்த விஜய்க்கு இவ்வளவு பிளஸ் இருக்கிறப்ப அவரோட நம்ம சேரலாமே, சேர்ந்து நாம ஒரு ரிஸ்க் எடுத்தா, ஏன்னா இது நடக்க போற சட்டசபை தேர்தல், பார்லிமெண்ட் தேர்தல் தான் காங்கிரசுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கும். சட்டமன்ற தேர்தல் ஒரு ரிஸ்க் எடுத்து அடிச்சு வந்து உளுந்தா பெரிய பலாப்பழமா கிடைக்கும், துணை முதலமைச்சர் கிடைக்கும், 40 எம்எல்ஏ நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற கணக்கு போட்டு அந்த பக்கம் போற காங்கிரஸ் எப்படி, ஏன்னா காங்கிரஸ் போனா கம்யூனிஸ்ட் போயிடும், விடுதலை சிறுத்தை போயிடும். அப்படிங்கிறப்ப தடுப்பணை போடுறதுக்கு வலுக்க 20 வினாடிகள் மிக வேண்டாம். ஒரு சின்ன வினாடிகள் மிக வேண்டாம். நான் திரு ஒரே ஒரு கிரிக்கெட் கார்த்திகேயன் போனேன் 20 வினாடிகள். அப்ப நண்பர் மணிகண்டன் சொல்றதை நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? கிளாரிட்டிக்கு தான் கேட்கிறேன். நண்பர் மணிகண்டன் சொல்றதை இப்படி புரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டோம். ஒருவேளை காங்கிரஸ் அப்படி திமுக அணியில் இருந்து வெளியில் வந்து விஜய் தலைமையில் காங்கிரசும் ஒரு அணியாக சேர்ந்து விஜய் முதலமைச்சர், காங்கிரஸ் துணை முதலமைச்சர் என்று போட்டியிட்டால் அதிமுக தோத்துரும், திமுக தோத்துரும், விஜய் ஆட்சி அமைப்பார் என்று நண்பர் மணிகண்டன் சொல்கிறார். சொல்றது வந்து வாசகர்கள் நல்லா புரிஞ்சுக்குவாங்க. காங்கிரஸ் அப்படி கணக்கு போடலாம்னு சொல்றேன். என்னுடைய பார்வை எப்படி சொல்ல இல்ல சார், நீங்க அதை நம்புறீங்களா? இல்ல சார், நான் கேக்குறது ஸ்ட்ரைட்டா கேள்வி, நீங்க அதை நம்புறீங்களா? இல்ல சார், நீங்க அதை நம்புறீங்களா? அது வாய்ப்பு இருக்கு, நீங்க நம்புறீங்களா? இல்ல நான் நம்புறேன். உங்ககிட்ட சொல்லணும், காங்கிரஸ் அப்படி கணக்கு போடும். தமிழக மக்களுடைய நீங்களே நம்பாத போது காங்கிரஸ் எப்படி நம்பும்? நீங்க நெறியாளரா இருந்து ஒரு ப்ரோகிராம் நடத்துறவரு ஒண்ணு என்ன பேச விடுங்க, நீங்க பேச முடியுங்க. மன்னிக்கணும், நீங்க தொடங்க. மன்னிக்கணும், நீங்க தொடருங்க. நீங்க தொடருங்க. நான் என்ன சொல்லிக்கிறேன், அப்படி ஒரு அரசியல் கணக்க போடலாம் நான் சொன்னோடைய என்னுடைய பார்வை, நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வேண்டும் சாமி, மீண்டும் சாமி, தமிழகத்தை மீண்டும் காக்க போகின்ற எடப்பாடி பழனிசாமி வரணும் அப்படிங்கறதுதான் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புங்கிறது புரிஞ்சுக்கங்க. பாமகவின் நண்பர் ஸ்ரீராம் சேஷாத்ரிக்கு சொல்லிடுறேன், பாமகவின வேண்டான்னு சொல்லல சார், அவங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்ல. அவங்க திமுக பக்கம் போக முடியாது, அதை முதலமைச்சர் ஸ்டாலினே விரும்பலன்னு சொல்றாங்க. விஜய நம்பி போக மாட்டார். ஏன்னா அரசியல்ல திரு கருணாநிதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்க்ரூட் பொலிட்டீஷியன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ். அவரு அந்த ரிஸ்கை எடுக்க மாட்டார். ரெண்டாவது தன்னுடைய மகனை ஒரு முதலமைச்சரா நிறுவிட்டு இவரு போய் இன்னும் விஜய்க்கு ஓட்டு கேட்க மாட்டாருனால அங்க போக மாட்டாங்க. சோ நேச்சுரல் ஆப்ஷன் அவங்களுக்கு ஏடிஎம்கே தான். ரெண்டாவது சார், உலசுத்தியோட ஸ்ரீராம் சேஷாத்ரி சொல்றோம், அவங்களுக்கு என்ன சார் 10.5% இடஒதுக்கீடு கொடுத்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அன்புமணிக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தாங்க. ஆனா நீங்க கடைசி வரைக்கும் அதிமுக தொடரலையே சார். அப்படிங்கிறப்ப அவங்களா தேடி வரட்டுன்னு காத்திருப்பாரு எடப்பாடி பழனிசாமி. 10.5 நிலைக்கிற மாதிரி செயலியன்னு பேசுறாங்க பாமக. என்ன பேசுவேன், ஆனா அப்படி கொடுத்ததுனால என்ன இழப்புகளை அதிமுக சந்திச்சது அப்படிங்கிறது ராமதாஸுக்கு தெரியாது. சரி, இந்த முறை அவங்க கூட சேர்றாங்கன்னா அந்த கமிட்மெண்ட் கொடுக்க வேண்டி வரும்ல. அப்ப கொடுத்தீங்க, இப்ப நீங்க செஞ்சிருவீங்களான்னு கமிட் பண்ண வேண்டிய கட்டாயம் பாமக எந்த கூட்டணியில போனாலும் அந்த கட்சிக்கு வரும்ல. திமுக சொல்ற மாதிரி தான் கோர்ட்ல இருக்குதுங்க.
கோர்ட்ல பேசி முடிச்சுக்கலாங்க அப்படின்னு எளிதில் அது கடந்து போயிருவாருங்க. ராஜ்யசபா சீட்டு கொடுத்து தான் பக்கம் சேர்த்துக்கிற அளவுக்கு தேமுதிக நிச்சயமா வலிமையா இல்லைங்க. அதை நான் ஒண்ணு சொல்றதுல எந்த தயக்கமும் இல்ல. பிஜேபி ஏடிஎம்கே பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு ஜென்ம ராஜயோக அஷ்டம சனி, ஏடிஎம்கேக்கு பிஜேபி ஜென்ம ராஜயோக அஷ்டம சனி. அதனால அவங்களால ஏடிஎம்கே பிரச்சனை இல்ல, அவங்க இதுல தலையிட மாட்டாங்க. பிரச்சனை வந்து காங்கிரஸ் எப்படியாவது தான் பக்கம் தக்க வச்சுக்கன்னு தவிப்புல இருக்கிற திமுக தான் என்ன பண்ண போகுதுங்கிறது பெரிய கேள்வி. ஜோசியத்தால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன் மணிகண்டன். திரு கார்த்திகேயன் சமா, இது நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வந்திருக்கு. எதெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆப்ஷன் இல்லைன்னு பொதுவா நினைக்கிறோமோ அதெல்லாம் கூட ஆப்ஷன் இங்க இருக்கிற நண்பர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க. யுவர் வியூஸ் சமிட் அப் ஆல். இல்ல அதை வந்து ஒரு விஷுவல் திங்கிங்ன்ற தாண்டி என்னால் அதை தாண்டி ஒன்றும் யோசிக்க முடியல ஹரி. ஏன்னா காங்கிரஸ் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கூட காங்கிரஸ் வெளியே வந்துவிடும், கூடவே விசிகே வந்துவிடும் அப்படின்னு வெளிப்படையாகவே அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் சிலர்லாம் வந்து பேட்டியை கொடுத்தாங்க. இது போல் வந்து கருத்து சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ 2024 தேர்தலில் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு 20% ஆக்கு வச்சிருக்கக்கூடிய அதிமுகவை நம்பி வெளியில் வர்றதுக்கே தயங்கிய காங்கிரஸ் இன்னும் நாங்கள் தொடர்ந்து வந்து திமுகவோட கூட்டணியில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே போல் வந்து இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டது, வரக்கூடிய 2026 தேர்தலில் இன்னும் வந்து காங்கிரஸை வந்து குறைத்து மதிப்பிடலாம், இல்லை வந்து கம்மியான எண்ணிக்கையில் சீட்டுகள் கொடுக்கலாம் அப்படின்னு. நீங்கள் வந்து எங்கே டியூவோ அங்கே தான் வந்து ப்ரொபோஷனட்டாக கொடுப்பாங்க. இப்போ 2024 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு 10 லோக்சபா சீட்டுகளை அதே எண்ணிக்கையில் 2019 கொடுத்த மாதிரி கொடுக்க வேண்டிய கட்டாயம் என்ன இருந்தது ஸ்டாலின் அவர்களுக்கு? யார் இன்னும் வந்து கடுமையாக வந்து பேரம் பேசி இன்னும் 2 சீட்டுகளை கூட குறைத்திருக்க முடியும். ஆனால் கொடுத்ததற்கான காரணம் பாராளுமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் என்று தங்களுக்கான தேர்தல் என்று அவர்களுக்கு நிச்சயமாக சென்ற முறை 23 முடிச்சு பேரத்தை வந்து குறைச்சாங்க, அவங்கள வந்து எண்ணிக்கையை குறைச்சாங்க. அதே போல ஒரு நிலை எடுப்பாங்கன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும், யாரோ ஒருத்தரை வந்து ஒரு துணை முதல்வர் ஆக்குவதற்காகவோ இல்லை வந்து ஒரு 4-5 கூடுதலான எம்பி சீட்டுகள், ஞாபகம் வச்சுக்கோங்க, எம்எல்ஏக்கள் கிடையாது, எம்பி சீட்டுகள். நீங்கள் இப்போ நண்பர்கள் பேசும்பொழுது சொன்னதாங்க இல்லையா, 5 to 8 15 to 22 தான் அதிகபட்சத்தில் விஜயினுடைய மினிமம் டு மேக்ஸிமம் 5 to 22 இல்லையா? நம்ம அதை கணக்கெடுத்துக்கலாம். அப்போ இந்த எண்ணிக்கை அதுவும் வந்து டெஸ்டட் கிடையாது, இது எல்லாமே அனுமானம் தான். ஆனால் இது டெஸ்டடாக ப்ரூவன் ஓட்டு இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டியாக ஒரு ஸ்ட்ராங் அலையன்ஸில் இருக்கக்கூடிய திமுகவை டிச் பண்ணிட்டு ஒரு அன்டெஸ்டடாக நண்பர்கள் சொன்னது போல விஜய்க்கு போய் வந்து முதலமைச்சராக்கி அழகு பார்க்க வேண்டிய தேவை ராகுல் காந்திக்கு என்ன இருக்கு? அதுவும் சிதம்பரம் அவர்கள் சொல்வது போலயே வந்து இந்தியா கூட்டணி வந்து சில சலசலப்புகளை சந்திக்கிறது, பலவீனப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை தேசிய அளவில், அதுவும் பாஜகவிற்கு எதிரான கொள்கை ரீதியான முன்னெடுப்பை வலுவாக முன்னெடுக்கக்கூடிய கட்சியாக இருக்கக்கூடியது இன்று வந்து திமுக. அது பாராளுமன்றம் இருந்தாலும் சரி, இல்லை உச்சநீதிமன்றத்தை நாடுவதாக இருந்தாலும் சரி, அது தமிழ்நாடு கவர்னர் கேஸாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நீங்கள் நித்தி ஆயோக் கூட்டத்திலே 50% எங்களுக்கு பிரித்தளிக்க வேண்டும் மாநிலங்களுக்கு கேட்பதாக இருந்தாலும் சரி, இல்லை கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி அதில் அங்கே பாடம் எடுப்பதாக இருந்தாலும் சரி, அப்போ இந்த மாதிரி வந்து ஒரு கமிட்டடா ஒரு பிஜேபி எதிர்ப்பு. அதே போல 2026 தேர்தல் வரை பிஜேபி முயலுதா இல்ல அந்த ஆப்ஷன் இன்னும் அவங்க ஏன் வந்து அந்த ஹோப் வச்சிட்டு இருக்காங்களா விஜய் வருவார்? சந்தேகமே இல்லைங்க. நான் ஏற்கனவே அதுதான் உங்ககிட்ட சொன்னேன். இந்த பாஜக அதிமுக கூட்டணி உருவாகி ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா அந்த கூட்டணி உருவாகி 10 நாட்கள் கூட ஆகல. ஒரு வாரம் கழித்த உடனேயே விஜய் வந்து இவ்வளவு நாட்களில் வருவார் என்று அதிமுக தரப்பிலிருந்து பேசப்படுது. அடுத்தது வந்து நயினார் வெளிப்படையாக 10 மாதத்தில் விஜய் இங்க வந்து முடிவெடுத்து விடுவார் அப்படின்னு அவர் வெளிப்படையாக பிரகடனப்படுத்துறார். அப்போ அந்த கூட்டணியுடைய போதாமையை வந்து அதிமுக பாஜக கூட்டணியினுடைய போதாமையை அன்றே வெளிப்பட்டு விட்டது. நீங்கள் இந்த அதை தான் தொடர்ந்து வலியுறுத்தும் விதமாக வந்து இவர் என்ன பண்றாரு, அதை இண்டிகேட் பண்ற மாதிரி தான் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் இந்த கூட்டணி பலம் பெறும் அப்படின்னு சொல்வதே என்று இந்த கூட்டணிக்கான கட்சிகள் பத்தவில்லை. இன்னும் வந்து வெறும் அதிமுகவும் பாஜகவும் இணைந்து இன்று இருக்கக்கூடிய திமுக கூட்டணியை வந்து சேலஞ்ச் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. அதை வெளிப்படையா சொல்றாங்க, இன்னும் கட்சிகள் தேவை, அதுக்கு பாமக தேவை, விஜய் தேவைன்னு பேசுவது. ஆனா என்ன நிலைனா, விஜய் வந்து we won't have any truck with பிஜேபின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியை மீண்டும் மீண்டும் எங்களோட வந்து விடுவார் என்று சொல்லக்கூடிய நிலையில் வந்து பாஜகவும் இருக்குது, அதிமுக இருக்கிறது. அவருக்கு நன்றாக தெரிகிறது நமக்கு அந்த ஒரு அப்பீல், பப்ளிக் அப்பீலும் இல்ல, ஓட்டர்ஸ் ஒரு அப்பீல் இல்ல. ஒரு கூட்டணிக்கு வந்து ஒரு பெரிய பிம்பத்தை கட்டமைக்க வேண்டும் என்றால் விஜய் போன்ற ஒரு பெரிய பேஸ் வேண்டும், தேவைப்படுகிறது. இல்லை என்றால் இந்த கூட்டணி மிகவும் பலவீனமாக இருக்கிறது அவர்களே ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப இந்த சூழல்ல நீங்க போய் திருப்பியும் வந்து காங்கிரஸ் வெளியில வந்து விடும் சொல்வது வந்து உங்களுடைய விஷுவல் திங்கிங் தான். காங்கிரஸுக்கு வந்து இன்னைக்கு தேசிய அளவுல இப்படி இருக்கக்கூடிய ஒரு கூட்டணியை விட்டுவிட்டு ஏதோ ஒரு புதிதாக வரக்கூடிய ஒரு விஜயை வந்து முதலமைச்சர் ஆக்குவதோ இல்ல இங்க ஒரு துணை முதலமைச்சர் ஆக்குவதாலேயோ தேசிய
தேசிய லெவல்ல நீங்க வெறுமனே தமிழ்நாட்டோட மட்டும் பொருத்தி பார்க்க முடியாது. காங்கிரஸ் என்பது தேசிய கட்சி. இந்த நேஷனல் சினாரியோல இந்த given the national scenario இங்க வந்து ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு இது வந்து ஒரு துணை முதலமைச்சர் பெற்று செட்டில் ஆகிறதுல என்ன பலன் கிடைக்கும்? ஒரு டைம் டெஸ்ட் அலையன்ஸ்ல தொடருவாங்க தொடர்ந்து வந்து பாஜக எதிரான ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் இல்லையா? ஓகே, டைம் டெஸ்டட் மட்டும் கிடையாது, நேஷனல் லெவல் அலையன்ஸ் பாலிடிக்ஸ்ல நீங்களுக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு நிச்சயமா திமுக பண்ற ஒரு பார்ட்னர் தேவை. நீங்க ஆல் செட் அண்ட் டன் ஃபோர்த் லார்ஜஸ்ட் பார்ட்னர் 22 சீட்டுகள். நீங்க வெறும் 10 சீட்டு கிடையாதுங்க, 99 சீட்ல 10 சீட்டு. காங்கிரஸ் கட்சியினோட மொத்த பிஎம் எண்ணிக்கை எம்பி எண்ணிக்கையில 10% கொடுத்தது திமுக. அப்ப நீங்க அத கணக்குல எடுத்துட்டு பார்க்கணும். அப்ப வெறுமனே ஒரு துணை முதலமைச்சர் ஒரு சில கூடுதல் எம்எல்ஏக்கள் சீட்டுகள் ஒரு 10 சீட்டுகளுக்காக செட் ஆகுது, அது வந்து it won't be make any sense. இன்க்ளூடிங் யூ. அதனால இது வந்து ஒரு விஷுவல் திங்கிங் தான். ஓகே,